நம்ம காசி யாத்திரை வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. எவ்வளோ எந்த விதமான தொந்தரவும் இல்லை. நாம் வெளியில் போய் ரோட்டில் சாப்பிட்டா கூட வயிற்று பிரச்சனை வந்திருக்கோம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. காசியில் பிரபு அவர் அவங்க 2 பேரும் நைட்டு எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டு அவங்க வரைக்கும் போயிட்டு செகண்ட் டைம் காசி ஐயனை கொஸ்டின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப காசி ஐயன் நிறைய பண்ணிட்டாரு. அது அவரு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால நீங்க போயிட்டீங்க. அதான் ரொம்ப சந்தோஷம். அவர் மேல பதிவு போட்டீங்கன்னா அவர் ரெண்டு மேல பதிவு போட்டாங்க தெரியல. ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா எல்லாரும் காசு நிறைய நோயால குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சந்தோஷமா மனநிலையோட மகிழ்ச்சியாக வாழணும்னு காசு ஐயா சார்பாக உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப என்கரேஜ் பண்ணான். ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லாருடைய உதவினாலுமே நான் எல்லா இடத்துக்குமே போயிட்டு வந்தேன். எனக்கு இந்த வயசில் என்னால் பண்ண முடியுமா முடியாதான்னு யோசனையில் இருந்தேன். ஆனால் எல்லாருடைய ஆதரவும் எல்லாருமே எனக்கு உதவி செஞ்சுருந்தாங்க. பயந்து வந்த நல்லபடியாக என்னை காத்துக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுவேன். எல்லாமே நிலம் செய்த சிறப்பமாக இருக்கணும். எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். 12 காலம் நிறுவி வாழணும். தீக்காய்ச்சோடும் தீர்க்கமுடியாகவும் தேர்வோடும் சீர சிறப்போடும் நோய் நொடி இல்லாமல் 12 காலம் நிறுவி வாழணும். கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். எல்லாருக்கும் சீக்கிரமே கல்யாணம் வந்து சேரணும். அதான் என்னுடைய சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்த சீனிவாசன் சாருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி. போன 9ஆம் தேதி குற்றக்குடியிற என்று சொல்லி உங்களோடு இணைந்து வந்தவர்கள் உங்கள்தான் ஈழ திருநாட்டிலிருந்து இங்கே நிறைய தந்து அதே போன்று என்னை உங்களில் ஒருவன் போல் உங்களது பிள்ளைகள் போல் என்னை பார்த்து கொண்டீர்கள். அதே போன்று என்னோடு சேர்ந்து நாரியரன் பிரபு மற்றும் அனைத்து நண்பர்களும் சேர்ந்த பேர்படியா இன்னொரு அவர் எங்களை பாரதத்தில் இருக்கிற பிராமணர்கள் அவர்கள் என்னோடு சேர்ந்து இணைந்து சமைத்து எனக்கு ஆறுதல் கூறி என்னென்ன வேணுமோலாம் கேட்டு எங்களை நோட்டு பண்ணினார்கள். அதே போன்று இப்போதைய ஸ்ரீனிவாசன் சரவணன் ட்ராவல்ஸ் அவர்கள் எப்படி இங்கே உங்களை அழைத்து செல்கிறார்கள். ரொம்பவே முக்கியமான விஷயம். நீண்ட காலகட்டத்தில் கூட இவ்வளவு ஒரு பப்ளிக் கூட்டம் இருக்கின்ற இடத்துல இவ்வளவு கண்ணும் கருத்துமாக கூட்டிட்டு வர்றது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வீடு. ஒரு நாள் மிஸ் ஆகினாலும் அந்த பயணத்தை நாம மேற்கொள்ளையில அடுத்தடுத்து அது நான் நல்லா அறிஞ்சு போறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த இந்த சபரி யாத்திரை என்பதை நான் வந்து இலங்கையில செஞ்சு கொண்டிருந்தேன். இது எனக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தர் மிஸ் ஆகினா இந்த பஸ் எடுக்க இயலாது. அவர் வரும் வரைக்கும் அந்த கண்ணகத்தும் அவர் வந்து சேர்க்கும் வரைக்கும் நாம பொறுப்பாக இருந்து அந்த செயலை இந்த செயலில் சீனிவாசர்கள் கண்ணன் கருத்துமாக பார்த்து சில இடங்கள்ல பார்த்து கொடுத்து வந்தது எங்களுக்கு முக்கியமானது. அதே போன்று சில இடத்துல மைனஸ் என்னன்னா சில இடங்கள்ல அயோக்கியாக சில இடங்கள்ல பேச்சு சொல்லி நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்காது சின்ன மைனஸ் வந்து எல்லாரும் எதிர்பார்த்து வந்து நீங்க டக்குன்னு அழைச்சிட்டீங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்க திரும்ப இந்த இடத்துக்கு வருமாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த இடத்துல சின்ன மைனஸ். அதை ஏன் நான் சொல்றேன்னா நீங்க அந்த இடத்த பிளஸ் ஆக்கி கொடுக்குறீங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்துருவீங்கன்னு அந்த இடத்த சொல்லிட்டீங்கன்னா அவங்க அந்த இடத்துக்கு டக்குன்னு வந்துடுவாங்க. நான் வந்து அப்படிதான் செய்யறது. நடைமுறைப்பட்டது அந்த மைனஸ் நீங்க பிளஸ் ஆகிங்கன்னா மாதிரி மற்ற வந்து யாத்திரையில எந்த இடையூறுகளும் இல்லை. எல்லாம் நல்ல ஐயன் திருவருளால் எந்த யாத்திரை சிறப்பாக அமைந்தது. அதே போன்று உங்களோடு இணைந்து நான் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப போகிறது. இதே போன்று நீங்கள் சீனிவாசன் சிறப்பினோ ஒரே நன்றியோடு நீங்கள் இலங்கைக்கு வாங்க. உங்களுக்கான அனைத்து வேலைகளும்
இது என்னோட ஃபர்ஸ்ட் பண்டில் ட்ரிப்புங்க. இதுக்கு முன்னாடி எப்போ கோயிலுக்கு போகிறதா இருந்துச்சுனாலும் யூஸ்வலாக தனியாக கிளம்பி போயிட்டு வந்துடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் காசிக்கு வரப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன டெம்பிள்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ராவல் ஏஜென்சி மூலிமா வந்தது. புக் பண்ணியாச்சு. புக் பண்ணதுக்கப்புறம் பயங்கர செகண்ட் தாட்ஸ், நம்மளுக்கு செட் ஆகுமா, ட்ரிப்ஸில் போகிறோம், எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்க போகிறாங்க, இப்படி இருக்க போகுது ஒரு சந்தேகம் இருந்துச்சு கண்டிப்பாக. பட் இங்கே வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேலேயே அந்த சந்தேகம், அந்த இன்ஹிபிஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு. இந்த ஒரு 6 days போனதே தெரியல. லிட்டரலி இன்னைக்கு தான் ஃப்ளைட் போட் பண்ண மாதிரி இருக்கு. 6 நாள் முடிஞ்சு போச்சு, நம்ம திரும்பி வீட்டுக்கு போக போகிறோம்னு நினைக்கிறோம். அண்ட் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரியே தான் இருந்துச்சு. யாருமே அது தனிங்கிற மாதிரி இல்லை. நான் நேற்று ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, எல்லாருமே வந்து பார்த்தாங்க, எல்லாருமே கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இன்டிமசி ஒரு 1 weekக்குள்ள நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் டெவலப் ஆயிடுச்சுங்க. அந்த தரிசனம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் காசி விஸ்வநாதர் எக்ஸ்ட்ராவா அருள்மொழி ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. உண்மையாலுமே இந்த நம்மளுக்கு இந்த காசி கயாங்கிறது நம்மளோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி. ஸோ அதை அந்த லைஃப் டைம் அச்சீவ் பண்ணிட்டோங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு பூர்ண திருப்தியோட திரும்பி வீட்டுக்கு போறோங்கிற அந்த ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ஓனரா இருந்தாலுமே கூட கோஆர்டினேட்டரா இருக்கிற நம்மளோட ஸ்ரீனி சாரோட இன்வால்வ்மெண்ட் நம்ம அது அளப்பரியது. தேங்க்யூ ஸோ மச் சரவணா டிராவல்ஸ். தேங்க்ஸ் அகைன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ காசு நல்லபடியாக முடியிருக்காங்க. நல்லபடியாக எல்லா இடத்துலையும் தரிசனம் கூப்பிட்டு போயிட்டு இருந்தாரு. சாப்பாடு நல்லா இருந்தது. நல்லபடியாக உங்களெல்லாம் அரவணைச்சி கரெக்டாக கூப்பிட்டு போயிட்டு கரெக்டாக கூப்பிட்டு இருந்தாரு. காசி சார் நல்லபடியாக சேவிச்சுட்டு வந்தோம். நல்லா தரிசனம் கிடச்சிது. நன்றி.